வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் ஜார்ஜ் ஃபோர்மேன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னி ஆஃப் அ ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஸ்போர்ட்ஸ்மேனோட பேர் தான் பிக் ஜார்ஜ் ஃபோர்மேன். இவர் ஒரு பயங்கரமான ப்ரொஃபஷனல் பாக்ஸர். பாக்ஸிங்ன உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது முகமது அலி தான். முகமது அலி பீக்ல இருந்த காலத்திலே அவருக்கே டஃப் கொடுத்த ஒரு பாக்ஸர் அப்படின்னே சொல்லலாம். ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறக்கிறாரு. அவரோட அம்மா ஒரு வெயிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் சின்ன வயசுல இருந்தே ஒரு பயங்கர அக்ரெசிவான ஒரு பர்சனா இருப்பாரு. இவரோட அக்ரெஷனை பார்க்குற ஒரு பாக்ஸிங் கோச் இவரை பாக்ஸிங்குள்ள கொண்டு வராரு. பாக்ஸிங்குள்ள வந்ததுல இருந்து ஏகப்பட்ட சாதனைகள் பண்றாரு. அதாவது யுஎஸ்ஏக்காக ஒலிம்பிக் மெடல் அடிச்சு தராரு. அது மட்டும் இல்லாமல் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பும் அடிக்கிறாரு. ஒரு மாதிரி பீக்ல நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. அந்த டைம்ல இருந்து ஒரு டவுன்ஃபால் வருது. அந்த டவுன்ஃபால் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி இவர் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு அண்ட் என்ன மாதிரியான சாதனைகள் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ட் டு எண்ட் லைஃப் ஜேர்னியை சொன்ன ஒரு படம் தான் இந்த படம். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா கிறிஸ் டேவிஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு யங் அக்ரெசிவ் பாக்ஸரா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கணும். ஸோ அதுக்கு உடம்பு சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாரு அண்ட் சூப்பராக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருப்பாரு. லேட்டர் ஸ்டேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான நபர் ரொம்ப வெயிட்லாம் போட்டு பாக்ஸிங்கை விட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். அதுக்கும் தன்னோட உடம்பை ரெடி பண்ணி ஒரு மாதிரி பயங்கரமாக வெயிட் போட்டிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி வெயிட் போட்டவர் திருப்பி வெயிட்டை கம்மி பண்ணி திருப்பி பாக்ஸிங்குள்ள ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கு. அதுக்கும் தன்னோட உடம்பை ரொம்ப நீட்டாக ரெடி பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த எஃபர்ட்டுக்கெல்லாம் பெரிய பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி இந்த படத்தை ஒரு ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட் அப்படின்ற மாதிரி கொண்டு போகாம ஒரு லைஃப் ஜேர்னி மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் உண்மை சம்பவங்களை மையமா வச்சு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எந்த விதமான காம்ப்ரமைஸ் அப்படின்றதுமே இதுல பண்ணவே இல்லை. அதுக்கும் பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அதே மாதிரி பாக்ஸிங் சீக்வன்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல முகமது அலிக்கும் இவருக்கும் வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பரா எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த முகமது அலியா நடிச்சவர் உண்மையிலே பட்டையை கிளப்பியிருந்தாரு. ஒரு தரமான ஃபைட் சீக்வன்ஸா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றதுமே சான்ஸே இல்லாம அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவர் ஏன் மத போதகரா மாறுறாரு அப்படின்ற அந்த காரணம் ரொம்ப நீட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். அது ரிலேட்டடா வரக்கூடிய காட்சிகளுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கம்பேக் அப்படின்றது உண்மையிலே கொடுத்திருப்பாரு. இவ்வளவு வயசுல இப்படி ஒரு சாதனையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தை தான் உண்டாக்குச்சு. ஓவரால் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவா கொடுத்திருப்பாங்க. அதுவும் அரௌண்ட் 2 hours டியூரேஷன்ல கொடுத்திருப்பாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த 2 hours டியூரேஷனுக்குள்ள இந்த கதையை சுருக்க நினைச்சது அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா இதுல ஏகப்பட்ட விஷயங்களை காட்டுறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இவர் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. உடனே ஆஃப்டர் 1 year அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் டைரக்டா ஒலிம்பிக் மெடல் அடிச்சிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுல இருந்த சேலஞ்சஸ் அப்படின்றதெல்லாம் காட்டியிருக்கலாம். ஈவன் நிறைய ஃபைட்ஸ் இன்னுமே டீடைல்டா காட்டியிருக்கலாம். ஸோ அது எல்லாமே ரொம்ப கட் ஷாட் பண்ணி முக்கியமான ஃபைட்ஸ் மட்டும் தான் ரொம்ப டீடைல்டா காட்டியிருப்பாங்க. கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா மேபி ஒரு மினி சீரிஸ் மாதிரி கூட எடுத்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆல்சோ இந்த படத்தோட அந்த ஸ்டோரி ஃப்ளோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட சார்பட்டா பரம்பரையோட அந்த ஃப்ளோ தான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஒரு அண்டர்டாகா இருக்கிற ஒருத்தன் பாக்ஸரா மாறுறான். பாக்ஸரா மாறினதுக்கு அப்புறம் அவனோட லைஃபே மாறுது. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலை சந்திக்கிறான். திருப்பி எப்படி கம்பேக் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ளோல தான் போகும். பட் இது உண்மையிலே நடந்த கதை அப்படின்றதுனால எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை. ஸோ தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.